சரி, உன் பேர் என்ன? ராஜு. ராஜு, ரொம்ப பொருத்தமான பேரு. எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? விஜயபுரம். அடி சக்க, நானும் அதே ஊருக்கு தான் போயிட்டு இருக்கேன். தனியா போயிட்டு இருக்கேன். இல்ல, நானும் எங்க ஆண்டியும் போறோம். ஓஹோ, இது உங்க ஆண்டியா? ரொம்ப அழகா இருக்காங்க. ராஜு, ராஜு, இனிமே நீ என் அங்கிள்னே கூப்பிடு. வாயை திறக்க மாட்டியா? உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அப்போ எப்படி வாயை திறக்காம இருக்க போறேன்னு பாக்கலாம். வாயை திறக்காம பக்கம். ஏன்னா இந்த ஃபேனை கொஞ்சம் இப்படி திருப்பிக்கலாமா? மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம். இந்த லைட்ட அணைச்சிருக்குமா? எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க எதை வேணாலும் செய்யலாம். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க போதும். ஓகே, பேசல. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும். குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும்? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா உங்க மண்டையில ஏறாதுங்களா? நான்சென்ஸ். டிக்கெட் ப்ளீஸ். ஏமா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல எனக்கு அந்த சின்ன பையனுக்கு சீட் கிடைக்குங்களா? எல்லாம் ஃபுல்லா இருக்கம்மா. ஒரு இடம் கூட காலி இல்லையே. ஏன் அவரால் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் தானே? கதவை திறந்து வைக்கிறது அவ்வளவு சேஃப்டி இல்லை. கதவை சாத்திரலாமா? கதவை சாத்த தேவையில்லை. ஏம்மா, உங்களால கொலைகாரன் அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியும் சார். 1000 பேர் என்ன, லட்சம் பேருக்கு நடுவில் அவன் நின்னாலும் அவரை கண்டிப்பா என்னால அடையாளம் காட்ட முடியும். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சார், அவன் பார்வையில இருந்த அந்த வெறிய நான் எந்த மனுஷங்கிட்டையும் பார்த்ததில்லை சார். கொலை செஞ்சுட்டு அவன் எதிர்க்க நின்னப்போ ஒரு பயங்கரமான மிருகம் மாதிரி இருந்தான் சார். அவனோட அந்த கண்கள், அந்த உருவம் என்னோட மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. மிஸ் சீதா, இந்த கொலைகேஸ்ல மெயின் விட்னஸ் நீங்க தான்.
சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா சார், என் உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. தேங்க்யூ. அம்மா, இந்த பையன் யாரு? இவன் என்னோட அக்கா புள்ள சார். மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல இவனோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஓ ஐ சீ. இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நந்தினி எஸ்டேட்க்கு. அந்த எஸ்டேட் ஸ்கூலுக்கு டீச்சர் வேணும் விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. நான் அப்ளை பண்ணிருந்தேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு. அப்படின்னா ஒரு வெரி லக்கி. அந்த எஸ்டேட் ஒரு மனோகர் மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிங்களா? மிஸ்டர் மனோகர் உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? நாங்க 2 பேரும் கிளாஸ்மேட். காலேஜ் வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம். இப்போ அவன் எஸ்டேட் ஓனர். இருந்தாலும் நாங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கலன்னா தலை வெடிச்சிரும். சரிங்க, நான் புறப்பட்டுங்களா? சரி. எப்படி போக போறீங்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த மேனேஜர் வருவாரு கடிதம் செய்திருந்தாங்க. ஆமா, சும்மா இடது கால வச்சே வரலாம். இங்க தங்க போறதா இருந்தா தானே வலது கால வச்சு வரணும். 2 நாள்லயோ 3 நாள்லயோ போறவங்க எந்த கால வச்சு வந்தா என்ன? ஏன் சார், ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? முதலாளி தங்கமானவர். ஆனா அவருக்கு 6 வயசு பெண் குழந்தை ஒண்ணு இருக்குது. பேரு சோபா. பத்திரகாளி. ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ருத்ர தாண்டவம் ஆடும். கட்டடத்துல சிமெண்ட் எல்லாம் உதிரும். அதனாலதான் வேலைக்கு வரவங்க யாரும் இங்க நிலைக்கிறதே இல்ல. இவ்வளவுதானா? நான் என்ன ஏதோன்னு பயந்துட்டேன். குழந்தைங்க என்ன அப்படிதாங்க, எதையாவது கேட்கும், அதை கொடுன்னு அடம் பிடிக்கும், அழும். அப்ப எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டோம்னா சரி. காலமாட்டுல பால் கறக்க முடியுமா? கொம்பு முளைச்ச குதிரை எங்கம்மா இருக்குது? அட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நாய் வேணும்னு கேக்குது. எங்கம்மா போறது? ஆனா இதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்னா கூட செத்து போன எங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படின்னு கேட்டா நீ செத்து போய் கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எப்படி தயாரா? கொஞ்சம் யோசனை தான். நீங்க என்ன சார், தாய் இல்லாத குழந்தைன்னா இப்படித்தான் ஏதாவது அமக்கலம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பங்களா அமைதி. பராசக்தி விளையாட ஆரம்பிச்சுட்டா. நீங்களே சேர்ந்து விளையாடுங்க. இந்த வந்துற சரியான அடி. அம்மாடி, ஷோபா, 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 ஆண்டி தரதுக்கு வேண்டாமா? வேண்டாம் ஷோபா, ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துமா. நான் தான் உன்னோட புது டீச்சர். எனக்கு டீச்சர் வேண்டாம், மண்ணு வேண்டாம்ப்பா. இப்படி எல்லாம் பேசலாமா? ஷோபா நல்ல பொண்ணு இல்ல? இல்ல, நான் கெட்ட பொண்ணு. கிடையாது, என் ஷோபா ரொம்ப நல்ல பொண்ணு. நான் ஒண்ணு ஒரு ஷோபா இல்ல. மம்மி ஷோபா, டாடி ஷோபா. கிட்ட வந்து மண்ணை உடைச்சிருவேன். ம்ஹும். நான் உன்கிட்டத்தான் வருவேன். ஆண்டி! நல்ல வேளை ரத்தம் வரல. இந்த வீட்டுல இந்த பொண்ணு கிட்ட அடி வாங்கி ரத்தம் வராத முதல் கேஸே நீங்க தான். ஏமா 4:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, 5:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்கு, விடிஞ்சு காலையில 4:45 ஒரு வண்டி இருக்கு. எந்த வண்டிக்கு டிக்கெட் புக் பண்ண? எந்த வண்டிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். இந்த வேலையை நான் விட போறதா இல்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப சரி. எல்லாரும் வாங்கடா, வாங்கடா. இன்னைக்கு இந்த அம்மாவுக்கு அடிபட்டு ரத்தம் வரல, நாளைக்கு ரத்தம் வராதுன்னு என்ன நிச்சயம்? அதனால அந்த அம்மா ரத்தம் எந்த குரூப்னு தெரிஞ்சு ஒரு 7 பாட்டில் வாங்கி வைங்க. இந்த வீட்டுக்கு நான் மேனேஜர். எவனுமே மதிக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க இருங்க, ஒவ்வொருத்தரையும் நான் கழிக்கிறேன். அளவு விடுங்கடா. சோபா குட்டி, சாப்பிட போலாமாமா? எனக்கு பசிக்கல. சாப்பிடலன்னா யானை பலம் குறைஞ்சு அப்புறம் நீ குச்சி மாதிரி ஆயிடுவே. நீ போய் சொல்ற. சோபா, ஆண்டி போய் சொல்லுவேனா? உங்க டாடிக்கு தான் யானை பலம் இருக்கு. நீ உங்க டாடி மாதிரி பலசாலி ஆகணும்னா நேரத்தோட நிறைய சாப்பிடணும். பாப்பா சோபா, இத பார், எங்க டாடி கையால தான் நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டா தான் டாடி வருவாரு. உன் கூட நான் பேச மாட்டேன், போ. சோபா ப்ளீஸ். சோபா நில்லுமா. அடிவாய் ஆனைக்குட்டி போலே. இந்தா, தண்ணி. போதுமா? தலையில அடிபட்டது வலிக்குதா? நீ முத்தம் கொடுத்தா சரியா போயிடும். ஆண்டி, நான் அடிச்சேனே, என் மேல கோவமா? இல்லடி ராஜாத்தி, இல்லம்மா. எங்க வீட்டு குழந்தை தானே இப்படி சாப்பிடுதே?
வாங்கிட்டு மீட்டிங்ல கைதட்டுற பழைய புத்தி போகுதா? ஏண்டா ஒவ்வொருத்தனும் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பின்னாடி கெஞ்சிலீங்களடா, சாப்பிடுமா சாப்பிடுமான்னு. ஒரு பருக்கை சாப்பிட்டுதா இந்த அம்மா வந்த உடனேயே சோபாவை சாப்பிட வச்சுட்டாங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு வசியம் இருக்கு. அந்த மை இருந்தா கொஞ்சம் வலிச்சு ஒரு டப்பால போட்டு கொடுங்களேன். எதுக்கு? எதுக்கா? அதை வச்சு நான் பல வேலை செய்ய வேண்டியது. Hey, what is your name? My name is Raju. My name is Shobha. We are friends. Hey, நீ இந்த பொம்மையை வச்சுக்கடா, நீ இந்த பொம்மையை வச்சுக்க. வா விளையாடலாம். வந்து சிலோனுக்கு அனுப்பிச்சாச்சு. அனாதை எப்படி இருக்க? ஆசிரமத்துக்கு 50,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தாச்சு. ஆ. எலெக்ஷனுக்கு நிதி கேட்டு வந்தாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு. லண்டன்ல இருந்து கேபிள் வந்தது. ஐயா அடுத்த வாரம் வருவாருன்னு சொல்லிட்டேன். சோபா எப்படி இருக்கா? அதுக்கு என்னங்க ஓஹோன்னு இருக்கு. Daddy, சோபா ஐயா 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 ஐயா. எப்படி இருக்க? என் கூட பேசாதீங்க. போங்க. ஏன் நான் என்ன பண்ணேன்? இத்தனை நாள் என்னை விட்டு நீ எங்க போயிருந்தீங்க? வேட்டைக்கு, என்ன வேட்டைக்கு? புலி வேட்டைக்கு. சோபா சோபா குட்டி சோபா. சபா, இந்த மனுஷனுக்கு நடக்கவே தெரியாதா? இந்த ஓட்டம் ஓடுறாரு. சமா, எந்த பக்கம் போனாரு? அண்ணன் யாரு? இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் ராஜு. டேய் ராஜு, இவர் தான்டா என்னோட டாடி. Pleased to meet you, sir. Very pleased to meet you. சோபாவை கவனிச்சுக்கிறதுக்கும் ஆ. டீச்சர் வேலைக்கு சேர்த்து ஒரு பொண்ணு வேணும்னு பலபரம் பண்ணிருந்தோம்ல, ஆ. ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய அக்கா பையன் தான் இவன். Very sweet boy. பேர் என்ன சொன்ன? ராஜு இல்ல? Good. விளையாடு. Done. வந்திருக்கிற டீச்சர் பேரு சீதா. பேருக்கு தகுந்த மாதிரி தங்கமான குணம். வந்த உடனேயே நம்ம சோபாவை வழி கொண்டாட்டாங்க. Good. நமக்கு அதானே வேணும். என்னப்பா ஷேவ் பண்ண வந்திருக்க? அது வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசின்னு அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா. பாத்தியா, இதை வச்சுதான் சொன்னேன். இது எனக்கு தேவைதானா? நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க, உட்கார். உழப்புல மண்ணை போட்டுக்காத. என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அதுவன் சார், நாளைக்கு எல்லாருக்கும் டெலிகார்ட் யூனிஃபார்ம் தச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு, பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாதி இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்கறா? அங்கதான் இருக்காரு. வணக்கம் சார். யார் அது? என் பேர் சீதா. புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்களா? ஃபைனல் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரைட். குழந்தை பாத்தீங்களா? புத்திசாலி குழந்தை. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. எங்க விட பாக்குற? இங்க சுத்தி இருக்கிற 18 எஸ்டேட் என்னுடையது. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. பயப்படாத, நான் உன்னை கொண்டு மாட்டேன். அடுத்தவங்க கண்ணெதிர்க்கு அநியாயமா கொலை செஞ்சவனுக்கு யாருமே இல்லாம தனியா இருக்கிற என்ன கொல்றதுதானே கஷ்டம். கஷ்டமே இல்ல. உண்மையை சொல்ல போனா என்னை சுத்தி 1000 பேர் நின்னாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். கடவுளே, இப்படிப்பட்ட கொலைகாரன் வீட்டுக்கு வேலைக்கு வரைய தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை வேண்டாம் ஓடி இருப்பேன். கொலைகார வீடுன்னா என்ன, ரத்தத்தால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இல்ல எலும்பால சோறு கட்டிருப்பாங்களா? இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சல்? ஒன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட எந்த மனுஷனாலையும் வேலை செய்ய முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஏய், நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன். சகல வசதியோட உனக்காக ஒரு ரூம் தனியா இருக்கு. அங்க நீ நிம்மதியா இருக்கலாம். அங்கிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன பயமுறுத்துறியா?
தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட ஒரு பூனை கூட புலியா மாறோ பயங்கரமா சீரும் அப்ப மனுஷன் எப்படி? அப்படின்னா அப்படி என்ன, இந்த நிமிஷத்திலிருந்து நீ இந்த வீட்டுல எலி மாதிரி, அதாவது நீ ஒரு கைதி. இது என்ன அக்கிரமம்? கொலை செஞ்சது நீ, நான் ஏன் கைதி ஆகணும்? மீறி வெளியே போன என்ன செய்வேன்? கழுத்தை சீவிடுவேன். உன் பேர் என்ன சொன்ன? சீதா. சீதா சீதா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? நான் கொலைகாரன். ஒரு தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான், 10 தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான். பட்டமும் ஒண்ணுதான், சட்டமும் ஒண்ணுதான், தூக்கு ஒரு தடவை தான். என்ன இன்னொரு கொலை செய்ய தூண்டாத. உன்னை உயர்ந்தவன் உத்தமன் ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அந்தரங்க வாழ்க்கையில நீ எவ்வளவு கேவலமானவர் எனக்கு தானே தெரியும். எஸ், நான் யோகியன்தான். நான் சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவோ என்னை காட்டி கொடுக்கவோ முயற்சி பண்ண, உன் தலைவிதி அந்த ஆண்டவர்கிட்ட இருக்காது, இந்த மனோகர்கிட்ட இருக்கு. எஜமான், வரும் மாடியில ஹலோ 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 ஹலோ. கழுத்தை கட் பண்ணத்தாம கத்தி எடுத்த கடைசி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காக தவறே கட்டேன். நீ எனக்கு 1000 சந்தர்ப்பம் கொடுத்தாலும் சரி, நான் உன்னை காட்டி கொடுக்கத்தான் முயற்சி பண்ணுவேன். லோக், என்னை காட்டி கொடுக்கறதுல உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு கொலவெறி பிடிச்ச ஓனாய். உன்னை எல்லாம் இந்த உலகத்துல நடமாட விடக்கூடாதியா? இந்த ஓனா இப்ப பசி அடங்கி படுத்திருக்கு. யாராவது காலை மிதிச்சா கழுத்தை பிடிக்காம விடாது. ஜாகிரதை ஜாகிரதை. ஏமா ஒரு மாதிரி இருக்கேன்? ஆண்டி டிஃபன் சாப்பிட வரல. ஏன் வரல? அவங்களுக்கு பசிக்கலையா? நீ டிஃபன் சாப்பிட்டியாமா? ஆண்டி சாப்பிட வரல, அதனால நானும் சாப்பிடல. ஓஹோ, இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க 2 பேரும் டெய்லி ஹால போங்க, தானா வருவாங்க. சோபான்னா எனக்கு உயிர்னு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசியும் உனக்கு தெரியும் இல்ல? தெரியும்.
பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கிடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கேன். சோபா அங்கே காத்துக்கிட்டு இருக்க. என்ன? ஐயா, ஆண்டி வந்துட்டாங்க, ஆண்டி வந்துட்டாங்க. உட்காருங்க ஆண்டி. சாப்பிடுங்க. தேங்க்யூ. என்ன சோபா, ஆண்டி வந்தாச்சுல, இப்ப சாப்பிட்டியா? ஓ, ஆண்டி சாப்பிடுங்க ஆண்டி. சாப்பிடுறேன். குட். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும் இல்ல ராமையா? நாளிலிருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் கொண்டு அழைச்சிட்டு வந்துடு. ஓகே? உத்தரவு. என்னாச்சு? ஏன் அப்படி அலர்ன? பாத்துல யாரோ யாரோ நட்டு கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். தப்பி ஓடிட்டா. யாரது? தெரியாது. உங்க எதிரியாத்தான் இருக்கும். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீர்த்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அது என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்னங்க எஜமா? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாங்க எஜமா. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. சரிங்க எஜமா. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா,
இனிமே ராத்திரி நேரத்துல ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணைக்கு வருவான். குட் நைட். இப்ப எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. போடா நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வடவடா துப்பாக்கிக்காரா. ஹலோ மனோ. என்னடா காலங்காலத்துல யூனிஃபார்ம் வந்துட்டேன். வீட்டுல எல்லாம் சோக்கியமா? ராதா எப்படி இருக்கா? ராதா எப்படி இருக்கா? சுதா எப்படி இருக்கா? நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன்டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்தது. குத்தவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும் மேல இடத்துல ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாத்தான் குத்தவாளியை கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குற்றவாளிகள், சில கேடிகள், இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 ஹவர்ல ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. நேற்று இருந்து இருந்துகிட்டே இருக்கா? பியூஷன் இருக்கு. டாக்டர் வர சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாத்து பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா. நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குள்ள ஓடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும். மறந்துடாது. 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்க. 4 மணிக்கு ரெடி ஆயிரு. மறந்துட்டான். குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போட்டு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சுப்போம். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே? எங்க அப்பரான வா. ராமையா. எஜமா. யார சொல்றீங்க? இவரத்தான் சொல்றேன். இவன் தான் அந்த கொலை செஞ்சான். மோதக்காரன். யார் மிஸ்டர் மனோகரன்? இவன் தான் சார் கொலை செஞ்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா இவன் கொலையை செஞ்சுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கிறான். சார் நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? அரசி சீதா, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். லுக், இப்போ 5:20, ரைட்? உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசணுமோ அது பேசிட்டு வந்துடணும். ஓகே? ஏன் 10 மணி நேரம் நான் பேசுவேன், அது ஏன் இஷ்டம். டேக் யுவர் ஓன் டைம். இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம். பட் ஒன் திங் சீதா, நாம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ராமையா கிட்ட ஒரு ரிவால்வர் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் கரெக்டா 6 மணிக்குள்ளே வீட்டுல இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொன்னுடுவான். யார? உங்க அக்கா மகன் ராஜுவை.
பாவி, கொலைகார பாவி. கொலைகார பாவி. போலாமா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஹலோ சீதா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, ஏண்டா அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்கே நின்று என்ன விஷயம் இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு வேலைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். நீ தேடி இன்ஸ்பெக்டர் கால் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது இப்போ பேசிட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரமா வேலை இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படி பயப்படுற அளவுக்கு அவசரமான வேலை ஒண்ணும் இல்லை. இல்ல குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான். சரி, ஒரு நாள் டியூஷன் சொல்லி கொடுக்க என்ன ஒன்றும் கொடி மணிக்க போயிடாது. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. நிதானமா இங்கே இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டியதுன்னு நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அவன் வெயிட் பண்ண மாட்டான். டிக்கெட் ஓட்டேன். உங்க உள்ள வாங்க. சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா அக்கா மகா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். என்னாச்சு? ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்துட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5:30 ஆயிடுச்சுங்களா? மணி 5:30 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு சார். சொல்லுதானா? உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போனா ஒண்ணும் ஆயிடாது. சார், நான் என்னைக்கு வேணாலும் டியூஷனுக்கு லேட்டா போலாம். அது இன்னைக்கு நான் லேட்டா போக முடியாது சார். அப்ப நான் போலாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? டோன்ட் வரி. 6 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன். 6:30 மணிக்கா? சார், நான் 6 மணிக்கு அங்க இருந்தே ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர். சீதா, சின்ன விஷயத்துக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சாரி, அது எனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு. அதனால தான் அட்டானே இப்படி அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாவர்கிட்ட சொன்னா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நானே இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க நீங்க? முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தலசுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியோட போட்டோக்களா இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இது நிச்சயமா இல்ல. போட்டோவை பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன். கொடுங்க. கொலைகாரன் இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலை மேல நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கரெக்ட்? உண்மைதான் இன்ஸ்பெக்டர். பண்ணி ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். சீக்கிரம் வாங்க போலாம். பேசிட்டோம். என்ன விஷயம்? அவசரம் பேச முடிச்சிட்டீங்களா? சீதா கொஞ்சம் மூட் அவுட். ஒண்ணுமே அப்படித்தான், அடிக்கடி மூடுமா. இத பாருங்க மிஸ்டர் மனோகர், நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இல்ல, இங்க வரும்போது எவ்வளவு ஹாப்பியா வந்தாங்க தெரியுமா? மணி 5:45 ஆச்சுங்க. இப்போ 5:45 தானே. 5:59 நீ வீட்டுல இருப்ப. ஓகே, ஓகே மிஸ்டர் மூர்த்தி, நான் புறப்படுறோம். டேய், காபி சாப்பிட்டு போயேன்டா. நல்லா இருக்கு. காபி சாப்பிடலாம் சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதீங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இத பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. அவன் தாய்க்குள்ள கையெழுத்து கும்பிடுறது. ஓகே பத்தி வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? என்னங்க? மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் நடங்க. Please, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா போகிறேன். ஐயோ, மணி 6 போகுது நினைக்கிறேன். Please, கொஞ்சம் வேகமா போகிறேன். ராஜு! கொலைகார பாவி, கொலைகார பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் மேல இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையை கொண்டுட்டு
பிரயோஜனம் பாக்கி இருக்கிறதா தானே என்னையும் கொன்னுடு, என்னையும் உன் கையால கொண்டு போட்டுடு. பாட்டே பாட்டே, இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். அந்த குழந்தையோட படத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். சீ, நீ ஈவரக்கம் இல்லாத மிருகம். ஒன்ன மாதிரி மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடக்கூடாது. ராஜு, 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 என் கண்டே, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சேம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜு போலீஸ், நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவை கொல்ல சொன்னதாக என்கிட்ட சொன்னீங்க. நீங்க வந்து பார்த்தா அவனை உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இறக்கமா உருவான இந்த மனோகர், இதுல உங்க சொல்றது எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தின கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டிக்குள்ள 2 பணம் கிடந்திருக்கும். சேர்த்து நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒன்னு நீ ஊனியா இருப்ப, இல்ல பைத்தியமா இருப்ப. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நல்லா ஏமாந்துட்டான் தெரியுமா? சிரிச்சா போதும் இந்த ஆம்பளைங்களுக்கு. எனக்கு என்னமோ இந்த ஆம்பளைங்களை அசடு வழிய வச்சு பாக்குறதுல ஒரு அலாதி இன்பம். அப்படியா? அப்படின்னா ஒரு பந்தயம் என்ன? அதோ அந்த ஆளை பாத்தியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்க, மகா முரடன்னு. இதப்ப அவன் முதுகுல 5 விரல பதிகிற மாதிரி ஓங்கி ஒரு அடி குத்துட்டு வா, உனக்கு 100 ரூபாய் தரேன். 100 ரூபாவா? நீங்க எல்லாம் சாட்சி என்ன பார். ஹாய். ஓ, I'm terribly sorry sir. எங்க அத்தை மகா மன்னாசாமி இல்ல, அப்படியே திட்டா உங்கள மாதிரியே சார். நாங்க எங்க பார்த்தாலும் இப்படிதான் அடிச்சுக்குவோம். I'm terribly sorry. ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சேன்னு சொன்னீங்கன்னா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். Oh, you're very great. See you. கராட்டே டேப் இருக்க இந்த இடத்துல உட்கார்ந்தா சரியில்லை. இடத்தை மாத்திடுவோம். எப்படி? Fantastic. Really good idea. Thank you. கையெல்லாம் வேணாங்க, பணத்தை எடுங்க. மறுபடியும் ஒரு பந்தயம். என்ன? அதே ஆளுக்கு அதே முதுகுல இன்னொரு அடி குடிச்சிட்டு வருவியா? 2வது தடவையாச்சே, ரேட் கொஞ்சம் ஏறணுமே. எவ்வளவு தருவ? 500 ரூபாய் பந்தயம். 500 ரூபாவா? அண்ணன் இடம் மாறிட்டாரு போல இருக்கு. அதோ இருக்காரு. பணத்தை ரெடியா வச்சுக்க. அண்ணே மாமா.
நீங்க மாமா இல்லையா? என்ன மனுஷங்க சார், நீங்க அங்க உட்காந்துருந்தீங்களா? இங்க நிக்கிறது எங்க மாமா நினைச்சு ஏன் சார் நீங்க இங்க எல்லாம் வந்து நிக்கிறீங்க? ஐ நோ யூ ஆர் வெரி கிரேட். என்ன மனுஷங்கன்னு தெரியும். I'm miserably sorry. Thank you. எப்படி நீ இவ்வளவு சீக்கிரமா ஏமாத்திட்ட? என்ன டாலோட தாத்தாவே வந்தாலும் நான் மட்டும் ஏமாந்தா போகணும். அத்தை மகன் மன்னார் சாமின்னு சொன்னா மட சாம்பிராணி ஏமாந்துருச்சு. உட்காருங்க, இந்த 500 இங்கே செலவு பண்ணிடலாம். என்ன ரெடி கொடுக்க சொன்னாலும் கூட கொடுத்துருவா போல இருக்கு. நான் ரெடிதான், பாவம் அந்த ஆள் தாங்க மாட்டான், விட்டுருவோம். எனக்கு என்ன பயம்? ஐயோ ஐயோ விடு. ஐயோ என்ன அம்புஜா? அம்புஜாவா? நீ எத்த பொண்ணு அம்புஜா இல்ல? நான் ஒண்ணும் அத்தை பொண்ணு இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீ எத்த பொண்ணு அம்புஜா உங்க மாதிரியே இருப்பாங்க. நான் எங்க பார்த்தாலும் இப்படிதான் கட்டி பிடிச்சி புத்தம் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இத பாரு, முகத்தை பார்க்காம இப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன். என்னங்கடி கிண்டல் பண்றீங்களா? மன்னா சுவாமியா? என்ன விளையாடியா? ஆம்பளைங்க என்ன நினைச்சிட்ட? விளையாட்டு பொம்மைகளா? பொம்பளைங்க மாதிரி இருக்கணும், அப்பதான் மரியாதை. ஜாகிரதை. நானும் மிரட்டிட்டு போறேன். எனக்கு ஒரு ரவுடி மாமா இருக்கான். அவங்கிட்ட சொல்லி ஒண்ணு கார் நம்பரை நோட் பண்ணுங்க. ரவுடி மாமா. குமுதா, ஒன் குட் நியூஸ். என்ன? உன்னை என்னை உடனே காஷ்மீருக்கு புறப்பட சொல்லி உங்க அப்பா தந்தி கொடுத்துருக்காரு. நான் இப்ப இருக்கிற நிலைமையில காஷ்மீருக்கு வந்தேன்னா அந்த ஊரே நெருப்பா கொதிக்க ஆரம்பிச்சிடும். என்ன விஷயம்? இன்னைக்கு ஒருத்தன் என்ன படுத்தின பாட்டை நினைச்சா உன்னை எல்லாம் தாய் மாமன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு. யார் அவன் சொல்லு. அவன் எலும்பு எண்ணிடுறேன். வம்பு பண்றவன் அட்ரஸ் எழுதி கையில கொடுப்பான். இல்லைன்னா ஏதாவது அடையாளம் சொல்லு, ஆளை கண்டுபிடிக்கிறேன். அடையாளம்? கார் நம்பர் வந்து TMZ2233. அவன் காரும் அவனும் நாளைக்கு என்ன கதி ஆகிறாங்க பாரு.